என்னது இது? துணியெல்லாம் துவைச்சு போட்டிருக்கு. நகா சங்கீதாக்கா, பூவெல்லாம் வாடி போயிருக்கு. வாடி போகாம இருக்கிறதுக்கு தான் பிளாஸ்டிக் பூ. சரி சரி, தண்ணி தெளிச்சு வை. உனக்கு தான் தண்ணி தெளிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். என்ன மாஸ்டர் இன்னைக்கு லேட்டா? எல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் பூ வரலையே. இங்க யார் இதை வச்சா? ஓகே. ஓகே. இந்த ஹால்ஸ் இது எதுக்கு? இல்ல 50 பைசா சில்லற இல்ல, அதான். ஓஹோ அப்படியா? அப்படிதான். சில்லற பிரச்சனை பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்கு. அண்ணாச்சே, எங்க முதலாளி 100 முந்திரி பருப்பு என்ன சொன்னாரு? இல்ல பணம் வச்சிருக்கியா? அதெல்லாம் இல்லம்டா. சரி பணத்தை கொடு. அதெல்லாம் நல்ல நோட்டு தான், எடுத்து உள்ள வைங்க. அத நான் சொல்லணும். நூறு. இந்தா. அதேண்டா பிரிக்க? கொட்டிருண்டா. எல்லாம் எங்களுக்கு தெரியும். எதுக்குடா என்னணும்? 100 சரியா தான் இருக்கு, எடுத்துட்டு போ. 1 2 3. அண்ணாச்சி, யாரை ஏமாத்துறீங்க? நான் யார் தெரியுமா? அவன் பெரிய அம்பானி. உனிமே தெரியுதுக்கு போயமே வந்தானே. இத முதல்ல எண்ணுங்க. அதே மாதிரி எண்ணணும். 100 சரியா தான் இருக்கு, கொண்டு போ. நீ கட்டாக்குதுனா நான் எத்தனை போணுமா? என்னன்னா நீ ஏமாத்துறியா? செல்லம், நான் அப்படிலாம் உன்னை நினைக்கிறடா. நான் கேட்டது 100 முந்திரி பருப்பு. நீ 15 குத்துட்டு மீதி 85 ஏமாத்த பாக்குறியா? அப்ப நானே முதலாளி மாதிரி கேன பையனா? டேய், நான் உன்னை அப்படி சொல்லுவேனாடா? அப்ப நீங்க கேன பையனா? தப்பே அடிபட்டு செத்து போக போலுக்கு. அதெல்லாம் தெரியாது, என் காசு திருப்பி கொடுங்க. இந்தாடா. ஊர்ல சோசிக்காரன் சொன்னா உன்னை யார் நினைச்சுனே பிடிக்க போகணும். அதே மாதிரி செஞ்சுட்டு போறான். அண்ணாச்சி, என்னடா? 4 சிந்தால் சோப்பு கொடுங்க. இந்தா காசு கொடுறா. இதோ. என்னடா இது? 1.5 வருஷமா 50 காசு சில்லறன்னு ஆல்சா கொடுத்தீங்கல்ல, சோப்புக்கு தான் சில்லற வச்சுக்கங்க. இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டை சுருக்கி இந்த கடை வச்சேன். இப்ப இந்த கடை பெட்டி கடையா இருக்கு. ஒரு டீ ஒன்று கொடுப்பா. ஆமா, கொஞ்சம் ஒதுங்க. என்னப்பா உன் நரியோட ஸ்டில்லு புது டைப்பா இருக்கு? அதுவானே, புது படம் ரிலீஸ். கட் அவுட்டு பேனர்லாம் வைக்கணும், காசு இல்ல. அறிவு கேட்ட முண்டோம். சிங்கிள் டீ போட வக்கு இல்ல, சினிமா நடிகைக்கெல்லாம் போஸ்டர் ஓட்ட போறாராம். சீக்கிரமா டீ போட்டு அவருக்கு கொடு. டேய், என்னடா பள்ளி கடை நடத்தினீங்க? என்ன யாரை நினைச்சிட்டீங்க? இந்தாங்கண்ணே. என் முதலாளி மாதிரி என்னடா கேன பையன் நினைச்சிட்டீங்க? டேய், என்னடா கேன பைய கோண பையனை என்ன வம்புக்கு இழுக்கிற? எங்க பருப்பு? இந்தாங்க காசு. என்னடா பருப்பு கேட்டா பணத்தை நிட்டுற? உங்கள மாதிரி என்னைய நினைச்சிட்டா. சபாஷ். என்ன நினைச்சான்? புத்திசாலி தான். உன்னை நானே புத்திசாலி நினைக்கல, அவன் எப்படி நினைப்பான்? அரஞ்ச என்ன தெரியுமா?
விஷயத்த சொல்றான். அத நான் எப்படி சொல்லுவேன்? வழக்கம் போல வாயால் தாண்டா சொல்லணும். சொல்லு. நீங்க 100 முந்திரி பருப்பு கேட்டீங்களா? ஆமா. நானும் போய் கேட்டேன். அவனும் கொடுத்தான். பிரிச்சு பார்த்தா 15 தான் இருந்தது. மீதி எங்கடான்னு கேட்டா அதான் இதுன்றான். இந்தா உன் முந்திரி பருப்பும் கொடுத்துட்டு காசை வாங்கினோன்ட்டேன். அப்படியா? குனி. இந்தா. அறிவு கலைஞ்சம். காசை கொடுத்துட்டு கிளாஸை கழுவு போ. ஏய் தள்ளு. இங்க இந்த சவுண்டை விட்ட இப்போ இதுக்குதான் கடையில எடுபடி வேலைக்கு ஆம்பளை பசங்களையே வைக்க கூடாது. பொம்பளை பசங்களை வச்சிருந்தா பருப்புன்னா கரெக்டா கொண்டாந்து கொடுத்துருப்பான். என்னப்பா வேணும்? அண்ணா ஒரு வனத்திரண்ணா. அக்கா டீ கிளாஸ் குடுக்கா. தரேன். இந்தா. முதலாளி இருக்காரா? முதலாளி இல்ல மாஸ்டர் தான் இருக்காரு. அப்படியா? ஏன்க்கா என்ன விஷயம்? இல்ல சில்லறை தரணும் அதான். சில்லற மாட்றா நீங்களே வந்து டீல் பண்ணீங்க. போட. இன்னைக்கு மாஸ்டர் வசமா மாட்டினா. ஏய் ஆத்துனத போதும் கிளாஸை கழுவு. தம்பி என்னண்ணா? இந்த எஸ்எஸ் கம்பெனிக்கு எப்படிப்பா போகணும்? அதுவாண்ணா ஸ்ட்ரைட்டா போயிட்டு லெஃப்ட் போங்க. ஸ்ட்ரைட் போய் லெஃப்ட். ஆமாண்ணா ஆமாண்ணா. Okay. அதேதான். Thank you. அதேதாண்ணா. முதலாளி சில்லறை வாங்கிட்டு வர சொன்னாரு. சில்லறையா? என்கிட்ட எதுவும் கொடுத்துட்டு போலியே. யோ உங்க முதலாளி என்கிட்ட 500 ரூபாய்க்கு சில்லறை வாங்கிட்டு வர சொன்னாரு. அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். சரி அங்க வச்சுட்டு போ. எங்க வச்சுட்டு போறது? ஓனர் இல்லனா நீ ஓனர் மாதிரி இருந்து பொறுப்பா பதில் சொல்லணும். ரோட்ல போற மாதிரி அங்க வச்சுட்டு போ இங்க வச்சுட்டு போன்னு சொல்ற. என்ன நினைச்சிட்டு இருக்க? உங்க ஓனர் வரட்டும். ஏய் ஏன் அப்படி சொல்ற? யோ நான் என்ன உன் பொண்டாட்டியா? ஏன்னு சொல்ற? சரி சரி மன்னிச்சுக்க. ஒன்று செய், நீ கொடு, நான் முதலாளி வந்தோடனே கொடுத்துறேன். கரெக்டா இருக்கான்னு எண்ணி பாரு. இல்ல இல்ல கரெக்டா தான் இருக்கும். கரெக்டா இருக்குமா? எதை வச்சு சொல்ற? நாங்கெல்லாம் சைஸை பார்த்தே சொல்லுவோம்ல. என்ன சைஸ்? எப்படி சொல்ற? அதான் பார்த்தாலே தெரியுதே. தள்ளுமா தள்ளுமா. ஏண்டா டேய் சைஸை பார்த்தே சொல்லுவேன்னு சின்ன பொண்ணுகிட்ட சில்மிஷமா என்ன பேசிக்கிட்டு இருந்த? அட சில்லற முதலாளி நீங்க வேற. சில்லறையாவது நோட்டாவது போய் வேலையை பாடுறா. பாப்பா இங்க வாமா. பாக்குறேன். இந்த பாரு இனிமே நான் கடையில் இருக்கிற நேரமா பார்த்து நீ வந்து போகணும். என்ன கண்டவனோட பேசிக்கிட்டு இருந்த உன் கதை கந்தலாயிடும். ஆனா ஒண்ணு, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு மற்றவங்களால ஆபத்து வராது. நான் கேரண்டி. ஐயோ சரியான சொல்லு. முதலாளி குழாயில தண்ணி வரல. சீ வேலையை பாரு. லெட்டரு. ஏய் முரளி அங்க போகாதடா, ரொம்ப ஆழமா இருக்கும்டா, இங்க வந்துரு. ஏய் போடா. ஏய் இங்கே இல்ல வாடா. ஏய் அங்க ரொம்ப ஆழமா இருக்கும்டா, இங்க வந்துடுடா. எங்க பாத்தியா அந்த கூத்த? ஐயோ ஐயா வணக்கம். என்ன ஓனர் காவில இருந்து கலருக்கு மாறிட்டாரு? ஏய் மச்சி இங்க போறா. ஏண்டா மூதேவி முதலாளி 3 வாட்டி இருமின திரும்பி பார்க்க கூடாது மம்பட்டி. என்ன முதலாளி நீங்களா? மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்களே முதலாளி. மாப்பிள்ளை தாண்டா. பொண்ணு கிடைச்சாச்சு இல்ல, இப்ப கல்யாணம் தான் பாக்கி. முதலாளி கெட்டப்பே சேஞ்ச் பண்ணிட்டீங்க. டேய் காலம் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கடா. நாம விழுந்தடிச்சு பின்னால ஓடினா தான் அதை பிடிக்க முடியும். பாரு
லுங்கிய மாட்டிக்கிட்டு ஆதிவாசிமா நிக்கிற. டேய், நாளையிலேருந்து நீ வாடகைக்கு சூட் எடுத்து அதை போட்டுக்கிட்டு அப்புறம் தான் இங்க டீ போடணும். சுட வைக்க பால் இல்ல சூட்டா? போடா. நீ கொடுக்குற காசுக்கு கோமணத்தை கூட லாண்ட்ரியில போட முடியாது. என்ன சூட்டு அத்தி பூத்தா மாதிரி நம்ம டீ கடைக்கு வந்திருக்கீங்க? வழக்கமா நான் தான் டீயை போட்டு என் பொண்டாட்டியை எழுப்பி கொடுப்பேன். அவ ஊருக்கு போயிருக்கா. அதான் எதுக்கு சிரமப்படுவானேன்னு உங்க கடைக்கு வந்தேன். டீ என்னமோ சுமாரா தான் இருக்கு. என்ன பண்றது, என் தலையெழுத்து. நீங்களும் ஒரு சுமாரான கஸ்டமர் தான். என்னைக்கோ ஒரு நாள் தானே வரீங்க. என்ன பண்றது, ஏன் தலையெழுத்து. எஸ்கியூஸ் மீ, என்ன நீங்க இமிடியேட்டா கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? இல்ல கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஓகேனா ஓகேன்னு சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. அதென்ன ஆம்பளை கை நீட்டி அடிக்கிற பழக்கம்? சரியான லூஸ். ஏங்க என்ன ஏதோ பொலையர்னு சவுண்ட் கேட்டுச்சு? அது பையன் பேப்பரை கீழே போட்டான். பேப்பரை கீழே போட்டா அவ்வளவு சவுண்ட் வருமா? கேக்குது. உங்களை ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். என்ன? எதுக்கு தினம் ஒரு மாப்பிள்ளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அலையறீங்க? அதை ஏன் கேக்குறீங்க? என் கல்யாணத்தன்னைக்கு தாலி எடுத்து பொண்ணு கழுத்துல கட்டலான்னு போனேன். அப்பதான் முதல்ல என் முகத்தை பொண்ணு பார்த்துச்சு. உடனே அலறி அடிச்சு எந்திரிச்சு ஓடி போயிருச்சு. அன்னையில இருந்து இதே மனக்கோலத்தோட பொண்ணு கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருக்கேன். வக்கீல் சார், சௌக்கியமா? ஏதோ இருக்க. உங்களுக்கு சார் ஏற்கனவே தெரியுமா? தெரியுமாவா? சார் எங்க தெருல 10 வருஷமா வக்கீல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. வக்கீலா பிராக்டிஸ் தான் பண்றீங்களா? ஏன் இன்னும் பர்ஃபெக்ட் ஆகலையா? என்னைக்காவது உன் கடை கேஸ் கோர்ட்டுக்கு வரல, அப்போ வச்சுக்கிறேன். ஆமா, இன்னைக்கு எந்த தெருல பொண்ணை தேடி அலைய போறீங்க? இன்னைக்கு அவ்வளவா ஒன்றும் அலைச்சல் கிடையாது. ஒரு செல்போன் கடையை திறக்கிறதுக்காக தீவிகா அவங்கள பார்க்கறதுக்கு தான் இப்படி மாப்பிள்ள மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். யோ மாஸ்டர், நீயும் டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணியிருக்க, நீயும் பார்க்க வரியா? ஆமாண்ணே, புது சட்டை. இதுக்கு பேரு டிப் டாப்பா? இந்த லுங்கிய 1.5 மாசமா கட்டிக்கிட்டு இருக்கான். நேற்று தான் செலவை காமிச்சான். செலவு பண்ண வெறும் நூல் கண்டு தான் கிடைக்கும்னு திருப்பி கொடுத்துட்டான். இவனுக்கு வேலை இருக்கியா? உன்ன மாதிரி இல்ல, நீ போ. தீபிகாமா, நான் வர்றதுக்குள்ள கடையை திறந்துடாதீங்க. மாஸ்டர் நான் வாரேன். முதலாளி, தீபிகா கடை திறக்க வராங்களாம். அதுவும் 10 மணிக்கு வராங்களாம். கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன் முதலாளி. சுத்த லூசு பயலா இருக்கிறியே. ஒரு நடிகை 3 மணிக்கு வரேன்னு சொன்னா கண்டிப்பா வரமாட்டாங்க. 10 மணின்னு சொன்னா 2 மணிக்கு தான் வருவாங்க. நீ கடை வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாமான்லாம் கழுவி கவுத்துட்டு சாவகாசமா 2 மணிக்கு போ. கரெக்டா அவங்கள பார்த்துடலாம். நடிகை தீபிகா வராங்களா? அதுக்காக தான் அவங்கள பார்க்கணும்னு ஆபீஸ் கூட லீவ் போட்டு வந்திருக்கேன். ஆமா, எல்லாரும் அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் ஆளையே காணோம். வந்துட்டாங்க. தீபிகா வந்தாங்க, தீபிகா வந்தாங்க. இன்னைக்கு எப்படியோ தீபிகா, 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 பாத்துறீங்க. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு மேடம். தீபிகா, தீபிகா, தீபிகா. வழி விடுங்கப்பா, தொந்தரவு பண்ணாதீங்கப்பா, வழி விடுங்கப்பா. நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம். வாங்க மேடம், மேடம் ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க மேடம். ஐயோ போட்டா பிடிக்கிறவே இல்லையே, நீ நம்ப மாட்டாங்களே. வாங்கம்மா, பொருங்க, எல்லாத்துக்கும் போடுவாங்க. மேடம், இன்னையில இருந்து எனக்கு சூப்பர் டைம் ஒர்க் அவுட் ஆக போகுது. இந்த மாதிரி பல கடைகளை திறக்க போறேன். ஏன்னா உங்க ராசி எப்படி. இந்தாங்க உங்க பொண்ணான திருக்கரங்களால கடையை திறந்து வைங்க. ரொம்ப நன்றிமா. வாங்க எல்லாரும் வாங்க, டிபன் காபி சாப்பிட்டு தான் போகணும். டேய், கிளாஸை உடைச்சா நீ க்ளோஸ். சத்தம் போடாம உனக்கு வேலை செய்ய தெரியாத? வாய முடுங்க முதலாளி. வேலையை முடிச்சுட்டு நடிகையை பார்க்க போக சொன்னீங்க. இன்னைக்குன்னு பார்த்து அவன் இவன் வந்து உயிர் எடுக்கிறான். நான் எப்போ வேலை முடிச்சு எப்போ தான் போகிறது? ஏண்டா, நீ வேலையை பார்க்க போறியா இல்லை நடிகையை பார்க்க போறியா? இன்னைக்கு நைட்டு நான் தான் உனக்கு சோறு போட்டாகணும். நடிகை போட மாட்டான். நல்ல சான்ஸை கெடுத்துட்டீங்களே முதலாளி. ஆமாம், நல்ல சான்ஸ். அங்கே பாரு, நொந்து நூடுல்ஸ் ஆகி வரான். ஏயா, நடிகையை பார்க்கணுங்கிற ஆசையில் முடியில்லாத நீ 3 மணி நேரம் வெயில்ல நின்று மண்டை காய வந்திருக்கியே. இதெல்லாம் உனக்கு தேவையா? எது தேவையோ அதோட தான் வந்திருக்கேன். இந்த பாருங்க, பல்லுப்படி மடிக்கிற பேப்பர்ல பாப்பா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கு. கையெழுத்தா?
எப்படி இருக்காங்க? அலங்காரம் பண்ண அம்மன் சில மாதிரி சும்மா அம்சமா இருக்காங்க. அவங்க திரும்பும் போது நீங்க பின்னால பாக்கணுமே. நீ பார்த்த? அதுக்குள்ளதான் கூறுகட்ட பசங்க குறுக்க மறுக்க போய் மறைச்சிட்டானுங்களே. முதலாளி நான் இப்பயே கிளம்பி ஆகணும் முதலாளி. நான் வரேன் முதலாளி. யோ ஏன் பேப்பரியா? யோ கையில் தாங்க வெட்டியா போச்சு. அட பாவிகளா! மேடம் தேங்க் யூ மேடம். நான் உங்களை ரசிக்கிறேன் மேடம். பை மேடம். பை மேடம். பை மேடம். பை பை. இவங்களை பார்க்கிறதுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணோம். இப்போதாண்டி மனசு நிம்மதியா இருக்கு. ஆமா ஃப்ரீ டைம் தான் இருக்காங்க. சீக்கிரம் வாடி, ஆபீஸ் வர லேட்